ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை காப்பதற்கு பேழையை உண்டாக்கு. ஹல்லேலூயா. முதல்ல சொல்லும்போது உனக்குன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே எபிரேயர் 11:7 வாசிக்கும்போது, நோவா தனக்கென்று பேழையை உண்டாக்கவில்லை, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினானா. ஹல்லேலூயா. சபையை ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தினார்னா, நீங்களும் உங்கள் குடும்பமும் எனக்கு முக்கியம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது நீயும் உன் சந்ததியும் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு சொல்லும்போது உனக்கும் உன் சந்ததிக்கும் ராஜாரங்கத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஒரு தனியனாய் பார்ப்பதில்லை, குடும்பத்தை பார்க்கிறார். குடும்ப ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். சிலர் ஊரெல்லாம் ஆதாயப்படுத்திடுவாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க, கணவனை விட்டுருவாங்க, ஊரெல்லாம் போய் ஊழியம் செய்வாங்க, கணவனை விட்டுருவாங்க, ஊரெல்லாம் போய் ஆதாயப்படுத்துவாங்க, மனைவியை விட்டுருவாங்க, ஊரெல்லாம் ஆதாயப்படுத்துவாங்க, பிள்ளைகளை விட்டுருவாங்க. இந்த நோவாவோ தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினார். குடும்பம் ரொம்ப முக்கியம். காசு பணத்தை விட அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பு, உன் குடும்ப ரட்சிப்பு முக்கியம். கம்ஃபோர்ட் ஜோனாக என் பிள்ளைகள் வாழணும். உன் பிள்ளைகளுடைய கம்ஃபோர்ட் ஜோனை விட, உன் பிள்ளைகளுடைய வசதியான வாழ்க்கையை விட உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு முக்கியம். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா.